இருக்கு. அங்க லோக்கல்ல உள்ள சொன்னாங்க அவன் லிமிட்ல அவன் ஒழுங்கா விவசாயம் பண்ணிட்டு ஒழுங்கா தான் இருக்கு ஆடு மாடு வச்சுக்கிட்டு. ஆனா அழுத்தத்துக்கு ஒவ்வொரு சமயம் அவர் கேட்டுட்டே இருந்தாரு, அவன் என்ன பண்றான் அவங்க இப்படியே சொன்னப்போ அவர் கேட்டாரு. எஸ்பி சொன்னாரு, அப்ப வந்து நீங்க என்ன ரவுடிசத்துக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, நான் பாத்துக்கிறேன், அவனை ஷூட் பண்ணி பிடிப்பேன், இல்லைன்னா கை காலை உடைப்பேன், பிடிக்கிறப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னால இருந்து அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, நான் இங்க இருக்க முடியாது, பிள்ளைங்களே எங்களையும் விட்டுட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட் வயசானவங்க, இன்ன வரைக்கும் 2 லட்சம் செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், வெளில வச்சுதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த எவிடன்ஸ் வேணா நான் காட்டுறேன். அவங்க வந்து ரொம்ப முடியாம சுந்தரம் ஹாஸ்பிட்டல் இப்ப வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட் அவங்களால ஒன்றும் முடியாது, அவங்களுக்கு ரொம்ப 3 மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. நான் 2 வயசுல ஒரு குழந்தை வச்சிருக்கேன், 4 வயசுல ஒரு குழந்தை. அவன் மவுண்ட் லிட்டரா ஜி ஸ்கூல்ல வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருக்கா. இப்ப நெக்ஸ்ட் மந்த் தம்பி அவனே படிக்க வைக்கணும். 62,000 நான் பே பண்ணணும். இந்த இடையில வந்து நேற்று நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வீடியோ கால் அடிச்சு பேசினாங்க. 11:40க்கு கரெக்டா ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் ஆயிருக்காரு. நான் காலையில மறுபடியும் குழந்தைங்க பேசணும்னு ஆசைப்பட்டதான் நான் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு 2 மணிக்குள்ள கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி எஸ்பி டீம்ல உள்ளவங்க தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அண்ணனை அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே 100க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க துவரங்குறிச்சியோட இதுல இருந்து பிடிச்சிட்டு போனனால நீங்க அங்கதான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னாங்க. நான் அங்கேயே கால் பண்ணி கேட்டதுக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் விட்டுட்டு மறுபடியும் நான் 100க்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன், இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. அவங்க சொன்னாங்க லோக்கல்ல உள்ள சோமரசப்பேட்டையில கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி நான் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து துவரங்குறிச்சிக்கு மேலால காணா போனாங்க, நீங்க எப்படி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொன்னாங்க. சரி நான் அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா நான் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்போ நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகலான்னாங்க. அங்கே போனதுக்கு அவங்க வந்து லீவு, அப்போ வந்து அவரை வீட்டில் போய் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் 2 குழந்தைங்க வச்சிருக்கேன், அவங்க ஹார்ட் பேஷண்ட் வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் என்ன பொறுப்பு சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பார்க்க கூட ஆள் இல்லாத ஒரு காரணத்தாக அவர் ஓடிட்டு இருந்தார். என்ன தப்பு செஞ்சார்? சந்தர்ப்ப சொல்லுமே 2015 நடந்த வழக்கு, அதை வந்து இன்னும் போட்டு டார்கெட் பண்ணி அவன் செய்யறானா அது ரிலீஸ் வாங்கியாச்சு. ஒவ்வொரு கேஸ் நீங்க தான் போடுறீங்க, பிடிச்சிட்டு போய் வா உன சும்மா வந்து கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்றேன், கத்தியை காட்டி பணம் பறிச்சேன், செயின் பறிச்சான், 750 ரூபாய்க்கு ஒருத்தனை அடிச்சான் அப்படின்னு அடிக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை. 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அவர் விவசாயம் பண்றாரு, ஆடு இருக்கு, கோழி இருக்கு, மாடு இருக்கு, எல்லாமே வந்து பாருங்க. அவங்க சொல்றாங்க கஞ்சா விற்கிறான் அது விற்கிறான்னு சொல்றாங்க. அப்படி என்ன நாங்க லக்ஸரியா வாழ்றோம்? வந்து ஊர்ல வந்து பாருங்க, எங்க வீட்டை வந்து பாருங்க, அப்படி லக்ஸரியான ஐட்டம் எங்க வீட்டுல ஏதாவது இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, நான் வேணாம்னு சொல்ல. இல்லைன்னா ஊர் மக்களை வந்து கேளுங்க அவன் அப்படி இருக்கானான். 2 வருஷத்துல எந்த ஒரு ப்ராப்ளம். நானும் MBA படிச்சுட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி தான் ரிலீவ் ஆயிட்டு பிள்ளைங்க இருக்குதுன்னு ஒரு கட்டத்துல இருக்கு. இப்ப தம்பி பெருசாலும் நானும் வேலைக்கு போயிருவேன். ஏன் எங்களை டார்ச்சர் பண்ணீங்க? அப்ப வந்து நாங்க இருக்க கூடாதா? இப்ப வந்து நாங்க இவ்வளவு நேரம் வந்து கேட்டோம், நிறைய பேர்த்த படிக்க வச்சிருக்காரு, எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. புள்ள பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யறாங்களே, ஊருக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு, கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு எவ்வளவோ செலவு பண்றாரு. எதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ சந்தர்ப்பம் சொன்னா அன்னைக்கு செஞ்சா தப்பு. அப்ப திரும்பி ஒருத்தர் வந்து சாதாரண மனுஷா வாழக்கூடாது. உங்களுக்கு வந்து தப்பு பண்ணா பண்ணிக்கிட்டே இருப்பானா? அப்படி தெரிஞ்ச ஒரு முட்டாள நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். 6 வருஷமா நீங்க ஒவ்வொரு டைமும் கூட்டிட்டு போய் குண்டாஸ் போற தம்பியை வந்து 9 மாசமா இருந்தா அப்ப கூட நீங்க கூட்டிட்டு போய் குண்டாஸ் தான் போட்டீங்க. அப்போ போல்ல உடச்சு ஒரு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த ஒரு ஸ்ரீரங்கத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்க கோப்புக்கே குடி போனோம். அந்த இதுல இருந்து 2 வருஷத்துல ஏதாவது கேஸ் இருக்கா லோக்கல்ல வேணா விசாரிங்க, இருந்தா நான் அதை வந்து ஏத்துக்கிறேன். நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் எஸ்பி வந்து சொல்றாரு அவனை நான் சுடுவேன், கைகால உடைப்பேன் அப்படின்னு. அப்ப வந்து நீங்க கொம்பன் ஜெகனி அப்படிதான் நீங்க பண்ணீங்க. அப்ப வந்து சாதாரண மனுஷன் திருந்தி வாழக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணி சாவடிச்சிடணும். அப்ப எதுக்கு போலீஸ் இதெல்லாம் நீங்க இருக்கீங்க? ஏதாவது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட வரும், நீங்களே இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணா அந்த குழந்தைங்களை பார்ப்போம்னா அவங்க அம்மா அப்பா வச்சுட்டு நான் என்ன கஷ்டப்படுவேன்? அவங்க அப்பாவும் இல்லை, நான் ஒரு ஆளை எத்தனை பேர்த்த மேனேஜ் பண்ணுவேன் சொல்லுங்க? நான் இப்ப வேலைக்கு போனாதான் இப்ப இந்த பணம்லாம் எப்படி கட்ட முடியும்? நான் என்ன பண்ணுவேன்? இப்ப புதுக்கோட்டைக்கு போயிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்கு, எங்களுக்கு வந்துருச்சு மெசேஜ், ஆனா உங்களுக்கு வரலன்னு சொல்றீங்க. எப்படி வராம இருக்கும்? அப்ப வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சர் கொண்டு காணானா இன்ன வரைக்கும் நீங்க சும்மா இருந்துட்டீங்களா? ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏதாவது காணானா மட்டும் உங்களுக்கு அலட்சியமா இருக்கு, அப்படிதானே? அவங்களெல்லாம் இப்போ காணான்னு சொன்னால் நீங்கள் உடனே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துருக்க முடியாது. இங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து எப்படி எஸ்பி வந்து வருண்குமார் சாரோட லிமிட் வந்து இது, அப்படி பிடிச்சிருந்தா அவங்க இங்கே தானே பண்ணியிருக்கணும். எதுக்கு புதுக்கோட்டைக்கு? அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அங்கே இருக்காங்க, அதனால அங்கே கூட்டிகிட்டு போறீங்களா? இல்லை அரசியல் செல்வாக்கு மூலியமா இதெல்லாம் பண்ணுறீங்களா? அப்போ வந்து சாதாரண மனுஷன் வந்து வாழக்கூடாது திருந்தி. உங்களுக்கு வந்து அவன் வந்து தப்பு ஒருத்தர் சந்தர்ப்பத்தில் பண்ணானா பண்ணிக்கிட்டே இருப்பான்னு நீங்களா நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நீங்கள் விசாரிச்சு பார்க்கணும், எதுவுமே விசாரிக்கல. அப்படியே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலந்துக்கணும், சாதாரண மனுஷன் வாங்கி அப்படி குப்பையில் போட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து முக்கியமான பெரிய உயர் அதிகாரிகள் கொடுத்தா அதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? இப்போ இந்த குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? வயசானவங்க அந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. அவங்க இன்ன வரைக்கும் கோல்டு லோனை வச்சு நான் ஐசிஐசி பேங்க்ல வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். 2 லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் இவங்களுக்கு நான் பே பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் பாருங்க, நான் வேணா போய் சொல்கிறேன். நான் இவ்வளோ இதாக இருக்காங்க, நீ எனக்கு தெரியாது. என் புருஷன் இப்போ உயிரோடு இங்கே வரணும், இல்லைன்னா நாங்களும் சூசைட் பண்ணி செத்துக்கிறோம். அவரே இல்லாதப்போ நாங்கள் எதுக்கு இருக்கணும் இங்கே?
சொல்லுங்க. நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நீங்களும் கண்டுக்க மாட்டேறீங்க. ஒரு முட்டாள் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் திருந்தி வாழ்ந்தா அவனை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஒருத்தவங்க திருந்தவும் விடக்கூடாது. அப்போ வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்க. என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனுக்கு முழுக்க எஸ்பி ஆஃபீஸ் தான் பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் தான் பண்ணுவார். அருண்குமார் சார் தான் பொறுப்பேற்றுக்கணும். எனக்கு தெரியாது. அப்ப இங்க வராம எதுக்கு புதுக்கோட்டைக்கு போனார் அவரு? அப்ப அதுவும் அவங்க ஒய்ஃபோட கண்ட்ரோல் அங்க போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம் தானே நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது. என் புருஷனை நீங்க முழுசா காட்டணும். ஏன்னா நைட்டு நான் வீடியோ கால் பார்க்குறேன். என் புருஷன் முழுசா நல்லா தான் இருந்தாரு. அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்னோட பேரு பிரேமா. இங்க வரணும். இங்க வந்து என் புருஷனை நான் முழுசா பார்த்தாதான் நான் போவேன். இல்லைன்னா சத்தியமா நான் மறந்து குடிச்சு இந்த இடத்துல சாகும் நான் ரெடியா இருக்கேன். ஏற்கனவே என்னால இதுக்கு மென்டல் டார்ச்சர் நைட்டால என்னால தூங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு டார்ச்சர் அடிப்பேன். விடிய அவங்க அம்மாவை பார்ப்பேனா பிள்ளைகளை பார்ப்பேனா யாரை பார்ப்பேன்? அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு வர காப்பி வச்சு கொடுக்கணும், பால் ஆத்தணும், டீ ஆத்தணும், இவ்வளவு வேலை செஞ்சு நான் எவ்வளவு பிரஷரை மண்டக்குள்ள எடுத்துக்குவேன். ஒரு சமயம் நானே செத்து போன கூட நினைச்சிருக்கேன். என்னடா பண்ணது? நான் செத்து போயிடலாம், பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நானும் ஒவ்வொன்றையும் கடந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு தான் கஞ்சா வைக்கணும், அது வைக்கணும். நீங்க எவ்வளவோ கேஸ் பொய் கேஸ் தான் நீங்க போடுறீங்க. அதோட அவங்க கூட போன 2 பேர்த்தையும் பிடிச்சிருக்காங்க. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப். அவங்களே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பொய் கேஸ் வந்து நீங்க ஜோடிச்சிங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வந்து பேர்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட ஃப்ரெண்டு வினோத்ன்ற பையனும் ராஜான்ற பையனும் அவங்க கூட போனாங்க. அவங்க போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு தெரியாது. என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க தான் காரணம். முழுக்க நீங்க காரணம். ஏன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நான் ஷூட் பண்ணுவேன், கைகால உடப்பேன். அந்த ஒரு காலத்துல தான் எங்க வீட்டுக்காரர் பயந்து நான் தப்பே செய்யாம எதுக்கு உள்ள போகணும் 1 வருஷம் இருக்குன்னு அவர் புலம்பிக்கிட்டே இருந்தார் மென்டல் டார்ச்சர்ல. அதுக்கு காரணம் நீங்க தான். எனக்கு அப்படி இல்லைன்னா இங்க உள்ளவங்க எல்லாருமே சூசைட் பண்ணுவேன்.